ஆல்ரெடி ஒரு குபேரர் கோயிலில் வந்து நான் ஒரு கேலண்டர் வாங்கிட்டேன். இது வந்து தஞ்சாவூருக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ நல்ல பயங்கரமாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த கோயிலை பற்றின சில விஷயங்கள்லாம் நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். காடு மலைகளை கடந்துட்டாயப்பா, மனைவி மக்களை மறந்துட்டாயப்பா, கழுத்தில் மாலையை அணிந்துட்டாயப்பா, காட்டப்பா கருணையை எருமேலியில் பேட்டையை துளித்தோம். சிவனும் குபேரரும் ஒரே இடத்துல இருக்காங்க. சிவன் வந்து பின்னாடியும் குபேரர் வந்து கொஞ்சம் முன்னாடியும் அப்படின்னு இருக்காங்க. அந்த அம்சம், அந்த அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோயிலில். அந்த கோயில் உள்ளே போனதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை. அந்தளவுக்கு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த அந்த அவங்களோட அமைப்பை பார்க்கும்போது. அபயமுத்திரையில் காட்சி அளிப்பவனே, அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை ஏந்தி அமர்ந்தவனே. சாமி சரணம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். அண்ட் இந்த vlog வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட தமிழையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் அந்த கோயிலை பற்றின சில சுவாரஸ்யம் அண்டு வரலாறு, இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து ஆன் தி வேல பார்க்கலாம். வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு, காலையிலே கும்பிட்டாச்சு நல்லபடியாக. ஸோ இப்போ கோயிலுக்கு கிளம்பி போகிறது தான் வேலை. சாமி கும்பிட்டாச்சு, பேப்பர் தெரியுதா? ஸோ வந்து சாமி கும்பிட்டாச்சு. நம்ம இப்போ கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். நானும் அருணும் தான் கிளம்புறோம். திவ்யா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் வர முடியலை. ஸோ அதனால் நானும் அருணும் மட்டும்தான் இந்த வாட்டி போகிறோம் கோயிலுக்கு. ஸோ இதை தாண்டி அம்மாங்களும் வர்றாங்க நம்ம கூட. ஸோ பார்க்கலாம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு, எனக்கு தெரிஞ்ச அம்மா வீட்டுக்கு போயிட்டு எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆல்ரெடி நான் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறேன். ஸோ அதனால் அப்படியே ஆந்தி வேலை போக வேண்டியதான். ஸோ வாங்க இப்போது டேரெக்டாக கோயிலில் போய் மீட் பண்ணாலும் சரி, இல்லை அம்மாவை போய் மீட் பண்ணாலும் சரி, கிடச்சா அம்மா வீட்டில் போய்ட்டு ஒரு ஷார்ட் எடுக்க போகிறேன். ஓகே வாங்க கிளம்பலாம். எல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன பண்ணுற, இவன் அலப்புற தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தோடனே சங்கு சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? சார் சார் சரி. வாவ், நல்லா இருக்கு. என்ன பிளாக் அண்ட் கோல்டில் டெக்கரேஷன் செம்மையாக இருக்குது கோயில். ஆக்சுவலாக என்ன கோயில் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சிவனும் இருக்கார், குபேரரும் இருக்காராம்மா. ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கும்போதே. நான் அந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். கோயிலோட பேனர் பாருங்கள், வேற மாதிரி. ஸ்ரீ என்ன பேர்? ராஜகுபேரர் சித்தர் பீடம். ஓ, கலியுக நாயகனாய் காட்சி கொடுப்பவனே, நவநிதிகளின் தலைவனாய் வரம் பெற்றவனே, குன்றாத செல்வங்களை
அளிப்பவனே, உன்னை நேசித்தோரை என்றும் காப்பவனே, திருப்பதியை நோக்கி அமர்ந்திருப்பவனே, அஷ்டதிக் பாலகனாய் திகழ்பவனே, சங்கநிதி பதுமநிதியை ஆள்பவனே, வற்றாத நிதிகளை என்றும் தருபவனே, உச்சிஷ்ட கணபதியை வணங்குபவனே, ஓம்கார பிரியனாய் விளங்குபவனே, காஞ்சி மாநகரில் வைத்தியநாத சுவாமியுடன் அருள் புரிபவனே, நவக்கிரகங்களை கடந்து குபேரப்பட்டினத்தில் வாழ்பவனே, சிவனின் தோழனே, மகாராஜனே, மங்களங்களை தந்து என்றும் காப்பவனே, ராஜாதிராஜனே, ராஜகுபேரனே, உன் கருணை பார்வையால் கஷ்டங்களை களைபவனே, தனக்குவியல்களை தாராளமாய் தருபவனே, பேரழகனே, சிரித்த முகத்தோனே, அபயமுத்திரையில் காட்சி அளிப்பவனே, அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை ஏந்தி அமர்ந்தவனே. கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். வந்து கோயிலில் போயிட்டு காலண்டர் காலண்டர் கொடுத்தாங்க. வாங்கிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு குபேரன் கோயிலில் நல்லா வந்துருக்கேன். பீச் அடிக்கிற மாதிரி நீங்கள் வெள்ளையாயிட்டீங்க சாமி. நான் வந்து என்ன பண்ணுறது, ஆல்ரெடி ஒரு குபேரர் கோயிலில் வந்து நான் ஒரு கேலண்டர் வாங்கிட்டேன். இது வந்து தஞ்சாவூருக்கு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா பயங்கரமாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த கோயிலை பற்றின சில விஷயங்கள்லாம் நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து நான் விலாகோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக சாமி நல்லா இருந்துச்சு, நல்லபடியாக கும்பிட்டோம். ஆனால் இதான் கோயில், இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நல்லபடியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே இந்த கோயில் வந்து வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கடையில் வந்து மாற்றி உட்காந்துக்கிறேன். செம்ம டயர்டாகிட்டாங்க எல்லாரும். கிஷோர் சாமி இங்கே, ஹலோ கிஷோர் சாமி இங்கே, எல்லாம் செம்ம டயர்டு. கோயிலுக்கு போயிட்டு வந்து இல்லை உட்காந்துட்டு வந்த உங்களுக்கு என்ன டயர்டுன்னு தான் எனக்கு தெரியல. வலிக்குது. இந்தோடனே எங்களுக்கு டீ போடுறாரு பாருங்க இந்த சாமி. சாமி நீ கிளாஸ் வேற அடிக்க வச்சுருக்கீங்க. இது இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பேனர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வாட்டி நானும் சொல்லிடுறேன். சிவனும் குபேரரும் ஒரே இடத்துல இருக்காங்க. சிவன் வந்து பின்னாடியும், குபேரர் வந்து கொஞ்சம் முன்னாடியும் அப்படின்னு இருக்காங்க. அந்த அம்சம், அந்த அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோயிலில். அந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து நான் அந்த விலாகு கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே போனோடனே ஒரு இந்த மாதிரி ஒரு முத்திரை வச்சு ஒரு சிவமந்திரம் ஒன்று சொல்ல சொன்னாங்க. அதை சொல்லும் போதும் சரி, அந்த ஒரு 9 படி இருக்குது. அது வந்து மாலை போட்டவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்க. அந்த படியில் ஏறி உள்ளே போய் கருவறைக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. மற்ற நார்மலாக மாலை போடாதவங்களை வந்து சுற்றி வந்து பார்க்க சொன்னாங்க. அந்த மாலை போட்ட பர்சன்ஸ், அதாவது என்ன சாமியாக இருந்தாலும் சரி, ஐயப்பனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஓம் சக்தி, முருகன், எதுக்கு மாலை போட்டிருந்தாலும் சரி, அந்த 9 படியில் வந்து நம்மக்கிட்டே இருக்கிற காசை அந்த ஒவ்வொரு படியில் வச்சு வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும், நிறைய லக்ஷ்மி வருன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதை தாண்டி அந்த கோயில் உள்ளே போனதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை. அந்தளவுக்கு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த அந்த அவங்களோட அமைப்பை பார்க்கும்போது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் மறக்காமல் போய் அந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் போனால் தான் அந்த உணர்வை வந்து உணர முடியும். ஸோ
ஸோ எங்களுக்கு வந்து ஒரு குடுப்பனன்னு சொல்ல போனால் என்னென்னாக்கா, மேபி நாங்கள் மாலை போடாமல் இருந்திருந்தால் நாங்கள் சுற்றி போயிட்டு தூரமாக இருந்து தான் பார்த்து வந்திருப்போம். மாலை போட்டதுனால அந்த 9 படி ஏறி போய் பார்த்தது ரொம்ப மனம் நிறைவாக இருக்குது. இப்போ ஈவினிங் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஐயப்ப பூஜை இருக்குது, அங்கே போகிறோம்.
ஃபைனலாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பாய்.